தொடர்ந்து நம்முடைய திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது 7வது முறை அப்படின்னு பார்த்தாலும் கூட கோவையில் அவருடைய விசிட் அப்படின்றது இது 3வது முறையாக இருக்கிறது. கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தை அதிகமாக பாஜக கான்சன்ட்ரேட் பண்ணுதோ? நிச்சயமா பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்ல இருந்தே தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ஓட் பேங்க், பாஜகவுக்கான ஓட் பேங்க்னு பாத்தீங்கன்னா அது அதிகப்படியாக கொங்கு மண்டலத்துல தான் இருக்குன்னு பாக்குறோம். அதனாலதான் கடந்த காலத்திலயும் சரி, இப்ப இருக்கக்கூடிய தலைமையும் சரி, அந்த ரீஜியன்ல இருந்து எடுத்து போட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இப்ப கடந்த காலங்கள்ல எடுத்தீங்கன்னா திரு டி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டஸ்டா முருகன் அவர்களை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை. சோ இவங்க எல்லாருடைய இதுவும் அங்க இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அதிகப்படியான ஓட்டு இருக்கு. கடந்த காலங்களையும் எம்பி சீட் எல்லாம் அங்க வாங்கியிருக்காங்க. அதனால அங்க போக்கஸ் பண்றாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நார்த்ல எல்லாமே பீக்டு. இப்ப அவங்களுக்கு அதுல இருந்து கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த 2 இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தேவையான புதிதான உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க சவுத்தை போக்கஸ் பண்ணி ஆகணும். அந்த வகையில தமிழ்நாடு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இது வரைக்கும் 2 டேர்ம் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களால ஒரு பெருசான ஒரு இம்பாக்ட பண்ண முடியல. இருந்தாலும் ஓட் பேங்க் வளர்ந்துருக்கு. ஒரு பக்கம் ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் சீட்டுகளை பெற முடியுமா, எத்தனை சீட்டு வந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் கணக்கு தானே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் சரி. இப்போ என்னன்னா முதல் முறையா பாஜக பாத்தீங்கன்னா இந்த இருதுருவ அரசியல்னு இருக்கிற தமிழ்நாட்டுல அவங்க ஒரு மும்முனை போட்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல காய நகர்த்துறாங்க. அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக அப்படிங்கிற மாதிரியாக கொண்டு வரும்போது இங்க அந்த ஆஸ்பெக்ட்லயும் ஒரு முக்கியத்துவம் பெருகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் இப்போ அமித்ஷா ஒரே நிமிஷம் திரு ரமேஷ் சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.